இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அபுதாபியில் மலேசிய தூதரகம் இன்று மூடப்பட்டது. தற்போதைய வட்டார பாதுகாப்பு நிலைமை காரணமாக அபுதாபியில் உள்ள மலேசிய தூதரகம் இன்று பொதுமக்களுக்கு மூடப்பட்டது. இதன் காரணமாக அங்கு தூதரக சேவைகள் கிடையாது. எனினும் ஆலோசனை மற்றும் உதவிகளை வழங்க தூதரக குழு மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி மூலம் தயாராக இருப்பதாக இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தூதரக உதவி தேவைப்படும் மலேசியர்கள் +910506146146894 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நேற்று மார்ச் 1 முதல் மைகார்டில் செலுத்தப்பட்ட சாரா உதவித்தொகை. சாரா உதவித்தொகை நேற்று முதல் தகுதியுள்ள பயனாளிகளின் மைகார்டு கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. எஸ்டிஆர் எனப்படும் சுமங்கான் துணை ரஹ்மாத் திட்டத்தின் கீழ் பெறுபவர்களுக்கான தொகை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 ரிங்கிட்டாகவும், மூத்த குடிமக்கள் மற்றும் தனி நபர்களுக்கு 50 ரிங்கிட் என கணக்கில் சேர்க்கப்பட்டதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. எஸ்டிஆர் மற்றும் இகாஷி பிரிவுகளின் கீழ் தகுதி பெற்ற குடும்பத்திற்கு உதவித்தொகை 200 ரிங்கிட்டும், மூத்த குடிமக்களுக்கு 150 ரிங்கிட்டும், தனிநபர்களுக்கு 100 ரிங்கிட்டும் வரவு வைக்கப்பட்டது. சாரா 2026 உதவி பொருட்களை பெறுநர்கள் தங்களின் மைகார்டை பயன்படுத்தி திறக்கப்பட்ட கணக்கின் மூலம் அடிப்படை தேவைகளுக்கான பணமில்லா தேவையை இயல்பாகவே பெறுவார்கள். அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படை மளிகை பொருட்களை மைகார்டை பயன்படுத்தி நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்பொருள் அங்காடிகள் மற்றும் அல்லது சில்லறை விற்பனை கடைகளில் வாங்கலாம். 4 கிப்பன்களை இந்தியாவிற்கு கடத்த முயன்ற பெண் கைது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் 4 கிப்பன்களை வெளிநாடுகளுக்கு கடத்த முயற்சி நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையில் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. KLIA-வின் முதலாவது முனையத்தில் சந்தேகத்திற்கு இடமான சாமான்களை சோதனை செய்த பின்னர் இரவு மணி 10:50 அளவில் 38 வயது உள்ளூர் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையின் இயக்குநர் ஜெனரல் அபு ஹசீம் தெரிவித்தார். சந்தேக நபர் கோலாலம்பூரில் இருந்து இந்தியாவின் திருச்சிராப்பள்ளிக்கு விமானத்தில் ஏற திட்டமிட்டிருந்த போது பெர்ஹில்தான் உறுப்பினர்களுக்கு விமான நிலைய பாதுகாப்பு குழுவும் பரிசோதனையை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அந்த கிப்பன்கள் சாமான்களில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மேலும் விசாரணைக்காக KLIA பெர்ஹில்தான் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக அப்துல் காதிர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மலேசிய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையில் தவிர்க்க JLM அறிவுறுத்தல். மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கப்பல்களும் ஹார்முஸ் நீரிணையில் தவிர்க்க வேண்டும் என மலேசிய கடல் துறையான LJM தெரிவித்துள்ளது. அமெரிக்க, இஸ்ரேல் இணைந்து ஈரானில் நடத்தி வரும் தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு பதற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து கப்பல் இயக்குநர்களும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கப்பல் பயண பாதைகளை மறுபரிசீலனை செய்து மீண்டும் திட்டமிட வேண்டும். மேலும் அனைத்துலக கடல் அதிகாரிகள் வெளியிடும் பாதுகாப்பு அம்சங்களுக்கும் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. அதிகரித்து வரும் ஆபத்துகள், பதற்றங்கள் கப்பல்கள் பணியாளர்கள் பாதுகாப்புக்கு ஆபத்தாக மாறக்கூடியது என்பதால் உயர்ந்த பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். அதோடு அனைத்து கப்பல் இயக்குநர்களும் நிறுவன மேலாண்மை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் எனவும் JLM தெரிவித்துள்ளது. சரவாக் பின்தாங்கூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியர் கைது. சரவாக் பின்தாங்கூரில் பள்ளி மாணவியுடன் பாலியல் விவகாரத்தில் சிக்கி 39 வயது ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவி தொடர்ந்து பள்ளிக்கு மட்டம் போட்டதை அடுத்து பள்ளி நிர்வாகம் உள் விசாரணை நடத்தியதில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. விஷயம் குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதும் மாணவியின் தாயார் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஆசிரியர் கைதானதாக போலீசார் கூறினர். பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் போலீசார் கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை. ஆயதுல்லா கொல்லப்பட்டு விட்டாலும் முழு இலக்கு எட்டப்படும் வரை ஈரானில் ராணுவ நடவடிக்கை தொடரும், ட்ரம்ப் எச்சரிக்கை.
வாஷிங்டனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்த ஈரானிய உச்ச தலைவர் ஆயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டு விட்டாலும் ஈரானில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரமடைந்துள்ளன. அனைத்து இலக்குகளும் அடையப்படும் வரை நடவடிக்கைகள் தொடரும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் சூளுரைத்துள்ளதே அதற்கு காரணம். எனவே அமெரிக்க தரப்பிலும் மேலும் பல உயிரிழப்புகள் ஏற்படலாம் என டிரம்ப் சொன்னார். இதுவரை 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருப்பதையும் 5 பேர் கடுமையாக காயமடைந்துள்ளதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தளமான சென்ட்காம் உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஈரானின் புரட்சிகர காவல்படை தலைமையகமான IRGC-யை அழித்துவிட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இது விஷமுள்ள பாம்பின் தலை பிடுங்கப்பட்டது போல தலைநகர் தெஹ்ரானின் ராணுவ கட்டமைப்புக்கு கிடைத்த மரண அடி என சென்ட்காம் வர்ணித்தது. கடந்த 47 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு இந்த IRGC மையமே காரணம் என்றும் அது கூறிற்று. இவ்வேளையில் ஈரானிய முன்னாள் அதிபர் முகமது அகமதினஜாத் தெஹ்ரானில் வடகிழக்கில் உள்ள அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட இஸ்ரேல் அமெரிக்க விமான தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். அவரது பாதுகாவலர்களில் சிலரும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. GE-16 புத்ரஜயாவை வழிநடத்த 115 தொகுதிகளில் போட்டியிட தயாராகும் BN. 16வது பொது தேர்தலில் புத்ரஜயாவை முன்னின்று வழிநடத்தும் நோக்கில் தேசிய முன்னணி கூட்டணி குறைந்தது 115 பேர் நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட தயாராகி வருவதாக பரபரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. புத்ரஜயாவில் துணை பிரதமரின் அதிகாரப்பூர்வ ஸ்ரீ சத்ரியா இல்லத்தில் நடைபெற்ற ரகசிய கூட்டத்தில் BN தலைவர் டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக மலேசியாவின் செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தில் பாகிஸ்தான் ஹரப்பானுக்கு அடுத்த நிலையிலேயே BN பார்க்கப்படுவது குறித்த கண்ணோட்டத்தை மாற்றுவது அவசியம் என அவர் வலியுறுத்தினாராம். எனவே BN குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் அது கூட்டணியின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. மாறாக குறைந்தது 115 தொகுதிகளில் போட்டியிட்டால் BN அதிக இடங்களை வென்று மத்திய அரசை வழிநடத்தும் வாய்ப்பை அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சபாவில் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றவர் மரணம், நண்பர் கைது. சபாவில் காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற ஆடவர் மரணமடைந்த சம்பவத்தில் அவரது நண்பரை போலீசார் சந்தேகத்தில் கைது செய்துள்ளனர். ஆரம்பத்தில் அந்நபர் மரத்திலிருந்து விழுந்து உயிரிழந்ததாக நம்பப்பட்டது. ஆனால் பின்னர் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவரது உடலில் துப்பாக்கி காயங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசாருடன் அவருடன் வேட்டைக்கு சென்ற நண்பரை கைது செய்ய கொலை விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் விபத்து அல்லது திட்டமிடப்பட்ட கொலையா என்பது விசாரணையில் அம்பலமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் பெரும் பதிலடி தாக்குதல், அதிலும் வளைகுடா வட்டாரம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் பெரும் பதிலடி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக உச்ச தலைவர் ஆயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு அதன் சீற்றம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. அலை அலையாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பாய்ந்து வளைகுடாவில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் கட்டமைப்புகள் தாக்கப்பட்டு வருகின்றன. இதில் ஐக்கிய அரபு சிற்றரசின் வர்த்தக நகரமான துபாய் மீதே அதிகம் குறிவைக்கப்பட்டு வருகிறது. அமைதி பூங்காவாகவும் முதலீட்டாளர்களுக்கு உகந்த இடமாகவும் திகழ்வதாக கூறப்படும் துபாயின் அந்த அந்தஸ்தை தகர்ப்பதே ஈரானின் நோக்கமாகும். அவ்வகையில் துபாய் அனைத்துலக விமான நிலையம் சேதமடைந்து விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. புர்ஜ் அல் அரப், பாம் ஜுமைரா உள்ளிட்ட முக்கிய இடங்களும் சேதமடைந்தன. ஜபல் அலி துறைமுகத்தில் தீப்பற்றியதில் குறைந்தது 3 உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் பொருளாதார தாக்கமாக 1800க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஹர்மூஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் எச்சரித்ததால் கடல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோகமும் பெரும் அளவில் ஆபத்தில் உள்ளது. கம்போங் முஹிபா PPR வீட்டில் தீ, 4 வயது சிறுவன் பலி. கோலாலம்பூர் புக்கெட் ஜாலிலில் உள்ள கம்போங் முஹிபா PPR அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 வயது சிறுவன் உயிரிழந்தார். நேற்று அதிகாலை ஏற்பட்ட அத்தீயில் அவ்வீடு 80 விழுக்காடு சேதமடைந்தது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினாலும் சிறுவன் மயக்க நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. உணவு வாங்குவதற்காக 9 மாத குழந்தை முதல் 10 வயது சிறுவன் வரையிலான 6 குழந்தைகளையும் வீட்டில் தனியே விட்டுவிட்டு தாய் வெளியில் சென்ற போது இத்துயரம் நிகழ்ந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது.
அண்டை வீட்டார் ஓடி சென்று மற்ற குழந்தைகளை காப்பாற்றிய வேளை சம்பந்தப்பட்ட சிறுவன் மட்டும் தீயை வேகமாக பரவிவிட்டு முதன்மை படுக்கை அறையில் சிக்கிக் கொண்டான். இச்சம்பவத்துக்கு பெற்றோரின் கவனக்குறைவு காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதாவது தீ விபத்து நிகழ்ந்த போது அவன் கண்காணிப்பின்றி இருந்தானா என்பதை அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். விபத்துக்கான காரணமும் விசாரிக்கப்படுகிறது. கோலாகலமாக நடைபெற்ற பங்கூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் மாசிமக திருவிழா. பங்கூர் தீவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் மாசிமக திருவிழா நேற்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்திற்கு மலேசியாவின் பல மாநிலங்களில் இருந்து வருகை அளித்த பக்தர்கள் கரகம், பால்குடம், அழகு கொத்தியம் தங்கள் காணிக்கையை செலுத்தினர். இதில் அதிகமான சீனர்களும் தங்களின் காணிக்கையை செலுத்தியது பலரின் கவனத்தை ஈர்த்தது. இவ்விழாவிற்கு இந்தியா, இந்தோனேசியா உட்பட பல உலக நாடுகளை சேர்ந்த சுற்றுப்பயணிகளும் வருகை புரிந்திருந்தனர். சுங்கை பினாங் பிசார் பகுதியில் அமைந்துள்ளது. சுமார் 100 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த ஆலயம் இந்திய குடியேற்றவாசிகளால் ஆரம்பத்தில் எளிமையான முறையில் நிறுவப்பட்டது. பின்னர் மீண்டும் நவீனமயமாக அடையாளமாக சுமார் 2019 மறுசீரமைக்கப்பட்டது. ஆரம்ப கால இந்திய குடியேற்றவாசிகளால் முக்கிய தீவில் வேலை செய்து மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்களால் நிறுவப்பட்ட இந்த ஆலயம் உலக நாடுகளிலிருந்து சுற்றுப்பயணிகளை கவரும் இடமாக விளங்கி வருகிறது. ரோன் 95 பெட்ரோல் விலையை நிலைநிறுத்த அரசு முயற்சி, ஆனால் உத்தரவாதம் இல்லை பிரதமர். ரோன் 95 பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 1.99 ரிங்கிட் என்ற மானிய விலையில் நிலையாக வைத்திருக்க அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்ளும். ஆனால் நம்மால் அதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். குடி மடானி ரோன் 95 மானிய திட்டத்தின் கீழ் மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் விலையை நிலையாக வைத்திருக்கவே அரசாங்கம் விரும்புகிறது. ஆனால் உலக எண்ணெய் விலை உயர்வு மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை போன்ற காரணங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை என்பதை அவர் விளக்கினார். எனவே உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மலேசியாவில் பெட்ரோல் விலையை பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். என்றாலும் மக்களின் நலனை பாதுகாக்க அரசு தொடர்ந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். தற்போதைக்கு ரோன் 95 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.99 என்ற மானிய விலையில் தொடருகிறது.